ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மந்திரம். நிறைய பேர் நான் இப்போ நிறைய பேர்த்த பார்த்துட்டு இருக்கேன். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து எங்கிட்ட வந்து கன்சல்டிங்காக வர்றாங்க. இதுல காமனா நிறைய பேர் சொல்றது ஒண்ணு, திருப்பி 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 சொல்றது என்னன்னா, நான் ஏற்கனவே உபாசனை எடுத்தவங்க இதை பத்தி நான் சொல்றேன். இது வந்து உபாசனை இப்ப புதுசா எடுக்கிறவங்களை பத்தி இல்ல. இந்த உபாசனை என்கிட்ட மந்திர உபாசனை மந்திர தீட்சை வந்து புதுசா பெறவங்க கிட்ட இந்த பிரச்சனை இல்ல. பழைய ஆட்கள் ஏற்கனவே நான் மந்திர உபாசனை பெற்றிருக்க, தீட்சை பெற்றிருக்க, ஆனா எனக்கு வேலை செய்ய மாட்டேது. எத்தனையோ லட்சம் தடவை வந்து மகா கணபதி ஜபம் பண்ணல, வேலை செய்யல. இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டோகாலே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு கேட்டகரி. எப்படி எடுத்துக்கிட்டோம்னா மகா கணபதியிலிருந்து மேற்படி வந்து தெய்வங்களுக்கு போக மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு வேலை செய்யாது. ஆனா இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு, புரஸ்சரணம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் தெரியாதவங்க மந்திரத்துல தேர்ச்சி பெறவே முடியாது. இந்த புரஸ்சரணம்னா என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு அழகா விளக்க போற. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல பாதியில பார்த்துட்டு இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் பார்த்துட்டு போகாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து மந்திர உபாசனை நீங்க பெற்று உங்களுக்கு வேலையே செய்யல, எனக்கு வந்து வேலை செய்யல ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். இது பாருங்க ஃபுல் வீடியோவை. லெட்ஸ் கோ. இப்போ இந்த புரஸ்சரணம்னா என்னன்னு பார்ப்போம். ஜபம், ஹோமம், தர்ப்பணம், மார்ஜனம், இந்த 4 எலிமெண்ட் இருக்கு. அப்படின்னா என்னென்ன ஒன்னொன்னா வர. நம்ம வழக்கமா மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுவோமா? ஜபம்னா என்னன்னா, இந்த இத்தனை தடவை கவுண்ட் வாய் விட்டு சொல்ற அந்த மந்திரத்துக்கு பேர் தான் ஜபம். ஜபம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. இந்த மகா கணபதி மந்திரம் சொல்றீங்க வைங்களேன். இந்த மந்திரத்தை நீங்க உட்காந்து பண்றது ஜபம். 108 தடவை, 1008 தடவை, 10,008 தடவை, இல்ல 1,00,000 தடவை அப்படி நீங்க ஜபம் பண்றீங்கன்னா இது ஜபத்துக்கு பேர் வந்து ஜபம்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த ஒரு பாட்டை மட்டும் தான் பண்றீங்க. இதனாலதான் உங்களுக்கு மந்திரம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது பரிபூர்ணமா. ஏன்னா ஜபங்கிறது ஒரு எலமெண்ட் தான் மந்திரம் வேலை செய்யறது. இந்த புரஸ்சரணம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்றேன். உங்க பஞ்சபூதத்திலயும் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த புரஸ்சரணம்ங்கிறது யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன? ஜபம்னு சொல்லும் போது உங்க நாக்கை நீங்க யூஸ் பண்றீங்களா? உங்க நாக்குங்கிறது என்னன்னா பிருத்வி தத்துவம். உங்க உடல்ல நீங்க யூஸ் பண்றீங்க. உங்க பிருத்வி தத்துவத்தை யூஸ் பண்ணி உங்க நாக்கோட மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஜபம் பண்றீங்க. இந்த ஜபம் என்னன்னா வந்து உங்க பிருத்வி தத்துவத்துல மட்டும்தான் வந்து அந்த மந்திர சக்தி வந்து இறங்கும். மோஸ்ட்லி கொஞ்சம் வாய தத்துவம் கொஞ்சம் எல்லா தத்துவத்திலும் இறங்கும். ஆனா முழுசா இறங்காது, அது சீக்கிரம் போயிடும் உங்களை விட்டு. ஆனா பிருத்வி தத்துவத்துல வந்து உங்களோட ஜபத்து மூலமா உங்க சக்தி வந்து உங்க பிருத்வி தத்துவத்துல மட்டும் தான் நீங்க நிலைநிறுத்த முடியும். இந்த ஹோமத்துல என்ன பண்றீங்கன்னா நீங்க அக்னி யூஸ் பண்றீங்களா? ஹோமத்துல என்ன எரியும்? அக்னி தானே எரியும். இந்த அக்னி தத்துவத்துல நீங்க உங்க மந்திரம், நீங்க ஜபம் பண்ற மந்திரத்தை ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி முறைப்படி நம்ம ஹோமத்தை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட அக்னி தத்துவம் வந்துக்குள்ளார வந்து உங்களுக்குள்ளார 3 அக்னி இருக்கு. மூல அக்னி இது வந்து முதுகுத்தண்டு அடிவாரத்துல இருக்கும். ஜடர் அக்னி உங்க வயிற்றுல இருக்கும். சிதக்னி இது வந்து உங்க நெற்றியில இருக்கு. இந்த 3 அக்னிக்குள்ளாரையும் உங்களோட மந்திர சக்தி போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த 3 அக்னிலையும் இதுதான் வந்துட்டு ஹோமம். ஹோமம் பண்ணாலும் உங்க மந்திரம் வந்துட்டு சித்தி அடையாது. இது ஒன்னொன்னு. 3வது இது எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்ப்பணம். நீங்க சொல்ற மந்திரத்தை ஒரு சிலையை வச்சு நீங்க எந்த தெய்வத்துக்கு வழிபடுறீங்களோ அந்த சிலையை வச்சு, அந்த சிலையை வாங்கி வச்சு தர்ப்பயாமி தர்ப்பயாமி அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க தர்ப்பணம் பண்ணணும். இந்த தர்ப்பண முறை ஒண்ணு இருக்கு. இந்த தர்ப்பணம் பண்றீங்கன்னா தான் அந்த மந்திரம் இன்னொரு லெவல்ல ஆக்டிவேட் ஆகும். அது எதுல ஆக்டிவேட் ஆகும்னா உங்க நீர் தத்துவத்துல போய் அந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆகும். நீங்க தர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தர்ப்பணம் பண்ண தண்ணி வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு கொஞ்சம் நீங்க குடிக்கணும். இந்த தர்ப்பண மந்திரம் வந்து நீங்க சொல்லாம உங்களுக்குள்ள தர்ப்பணம் வந்து அந்த மந்திரம் வந்து முழுமையா அடையாது. அது முழுமையா வேலை செய்யாது. ஏன்னா பஞ்சபூதத்துல உங்க பிருத்வி தத்துவத்துல மட்டும் கொண்டு வராம ஹோமம் பண்ணி நீங்க நெருப்புக்குள்ளார வந்து அது உங்க உடம்புக்குள்ள இருக்க நெருப்புல அந்த எனர்ஜி ஐக்கியமாக்குறீங்க. உங்க சரௌண்டிங்லயே ஐக்கியமாக்குறீங்க. தர்ப்பணம் பண்ணி உங்களை சுத்தி இருக்க நீர் தத்துவத்திலயும் வந்து அந்த சக்தியை ஐக்கியமாக்குறீங்க. அந்த மந்திர சக்தியை உங்களுக்கு உள்ளாரே ஐக்கியமாக்குறீங்க. முடிஞ்சுதா? இப்ப வந்து அடுத்தது மார்ஜனம். மார்ஜனம்னா என்ன? தானம் பண்றது. தானம் பண்றதுக்கு நம்ம பஞ்சபூதத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்பீங்க. ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்க மரம் இருக்குது, நீங்க இருக்கிறீங்க. மரத்தில் இருக்க காற்றத்தான் நீங்க சுவாசிக்கிறீங்க, ஓகேவா? அப்புறம் உங்க கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு அந்த மரம் சுவாசிக்குது, கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆரம்பத்தாலும் உங்களுக்கும் அந்த மரத்துக்கும் பரிவர்த்தனை நடக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம் சொல்லணும்னா லா ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த லா ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்னன்னா பரிவர்த்தனை. இந்த பிரபஞ்சத்துல பரிவர்த்தனை எல்லா நேரமும் நடந்துட்டு இருக்கு. இந்த பரிவர்த்தனைங்கிறது வந்து எந்த எலிமெண்ட்னா ஏர் எலிமெண்ட் வந்து குறிக்குது, வாயு தத்துவத்தை வந்து குறிக்குது. உங்களுக்குள்ளா இருக்க இந்த வாயு தத்துவத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நீங்க உலகத்துல வந்து நீங்க பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்கிறது நீங்க கான்சியஸா இருக்கும். அப்ப என்னன்னா நீங்க இந்த ஹோமத்திலயோ தர்ப்பணத்திலயோ இந்த ஜபத்துல பண்ணக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு நீங்க ஜபம் பண்ண சொல்றாங்க. இந்த பூஜையில வந்து நார்மலா வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்பிள் வைக்கணும், ஆரஞ்சு வைக்கணும், பண்ணி ஜபம் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து விலங்குக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் அதுதான்.
உங்களுக்குள்ள இருக்க வாயு தத்துவத்தை ஆக்டிவேட் பண்றது. அந்த வாயு தத்துவத்துல வந்து அந்த மந்திர சக்தி ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க வந்து உங்க மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணி இல்ல ஹோமம் பண்ணி இல்ல தர்ப்பணம் பண்ணி அதை கொண்டு போய் விலங்குக்கோ இல்ல சக மனிதர்களுக்கோ நீங்க பங்கணும். இதனாலதான் ஹோமம் முடிக்கும் போது வந்து அன்னதானம் பண்றது. அன்னதானம் பண்றது வந்து புண்ணியத்துக்காக மட்டும் பண்றது கிடையாது. அந்த மந்திர சக்தியை வேலை செய்ய வைக்கிறதுக்கு, உங்க வாயு தத்துவத்துல அந்த மந்திர சக்தி ப்ராப்பரா வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் உங்களை வந்து அன்னதானமோ இல்ல வந்து விலங்குகளுக்கு கொண்டு போய் வந்து பசுக்களுக்கு வந்துட்டு பழத்தை ஹோமத்தில் வச்சு அந்த பசுக்கு போய் தானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா தான் உங்களுக்குள்ளார அந்த மந்திர சக்தி வந்து வாயு தத்துவத்தில் ஆக்டிவேட் ஆகும். இந்த வாயு தத்துவத்தில் ஆக்டிவேட் ஆகும்போது ஆகாசத்துல ஈஸியா ஆக்டிவேட் ஆயிரும். ஏன் தெரியுமா? ஆகாச தத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 4 தத்துவத்தை வந்து அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆகாசம் தன்னால ஆக்டிவேட் ஆயிரும். அப்படிங்கிற போது இந்த 4 தத்துவத்தில் இந்த புரஸ்சரணம் யூஸ் பண்ணி உங்க மந்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும். எத்தனை பேர் அதை பண்றோம்? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க பண்ற எந்த மந்திரமா இருந்தாலும் அது முழுமையா பரிபூர்ணமா வேலை செய்யணும். அது உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணணும்னா இந்த புரஸ்சரணம்ங்கிற வழியை ஃபாலோ பண்ணாம நீங்க மந்திரத்தை முழுமையா பிரயோகிக்கவும் முடியாது. இந்த மந்திரத்தை முழுமையா வேலை செய்ய வைக்கவும் முடியாது. இதனாலதான் ஒரு குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆத்தென்டிக்கான ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு புரஸ்சரணம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல வந்து மந்திர ஜபம் பண்ணணும், அதை ஹோமம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை மார்ஜனம் பண்ணணும், தானம் பண்ணணும். இதை நீங்க பண்ணாம நீங்க வந்து எக்காலத்திலயும் வந்து நீங்க வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து முழுமையா சித்தி அடைய முடியாது. இது வந்து சத்தியமான உண்மை. இது ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்க கத்துக்குங்க. அப்பதான் இந்த மந்திரம் முழுமையா வேலை செய்யும். ஏன் வேலை செய்யலன்னு கேக்குறீங்களா? இதனாலதான் முழுசா வேலை செய்யல. உங்களுக்கு வேலை செய்யறது தெரியும். ஜபம் நீங்க ப்ராப்பரா பண்றீங்க, புரோட்டோகால் படி பண்றீங்கன்னா வேலை செய்யும். ஆனா காவாசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 4ல வந்து 1 ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க. அப்ப ஏனோ தானோன்னு அந்த மந்திர சக்தி வேலை செய்யும். ஏன் எத்தனை பேர் வந்துட்டு எனக்கு மந்திர சக்தி வேலை செய்யலன்னு சொல்றீங்கன்னா அதான் காரணம். இப்போ இதனால வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு மந்திர உபாசனை எடுத்திருக்கீங்கன்னா என்ன நீங்க வந்து கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து நேர்ல வந்து ஏதோ ஒரு ஹோமம் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோமம்னா எப்படி இருக்குங்கிறத வந்து நான் டீச் பண்ணுவேன். இதை பத்தி நான் ஃபியூச்சர்ல கிளாஸஸ் எல்லாம் நடத்த போறேன். புரஸ்சரணம் எப்படி பண்றது, உங்களுக்கு மந்திர தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லி தருவேன். பட் வந்து யாராவது ஹோமம் பண்றோம்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, என்ன நீங்க கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு வந்து நேரடியா வந்து நான் ஹோமம் பண்ணி தருவேன். சோ இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த மந்திர சக்தியை நீங்க ஃபர்தர் ஆக்டிவேட் பண்ணலாம். ஹோமம் பண்ணும்போது, தர்ப்பணம் பண்ணும்போது இன்னும் ஒரு படி, மார்ஜனம் பண்ணும்போது இன்னும் ஒரு படி. இது நீங்களே ஒரு காலகட்டத்தில் கத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் யாராவது வந்து நேரடியா வந்தாங்கன்னா. ஏன்னா வந்து ஹோமங்கிறது வந்து உட்காந்து நான் ஒரே செகண்ட்ல வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் ப்ராசஸ் இருக்கு. அது என்னென்ன மெட்டீரியல் போடணும், எதுக்காக இந்த மெட்டீரியல் போடணும், எந்த ஹோமத்தோட தன்மை என்ன, இந்த ஹோமம் பண்றதுனால என்ன பிரயோஜனம், அப்படி எல்லாத்தையுமே உட்காந்து ஒரு ப்ரொசீஜர்லாம் சொல்லி கொடுக்கலாம். நீங்க நேரடியா தான் வந்து கத்துக்கணும். அந்த ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பள்ளி கத்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹோமம் நீங்க பண்றீங்கன்னா நீங்க அத வந்து ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணணும், அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்ஜனம் பண்ணணும். இப்படி பண்ணாதான் வேலை செய்யும். ஆனா இது நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்க மந்திரம் முழுமையா வேலை செய்யறீங்கிறதுல நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. I will see you in the next video. Bye.